வியாழன் வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே இந்த நேர்காணல் பகுதியானது உங்களுக்கு ஏதேனும் ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்துவதாக, உங்களுடைய வாழ்க்கையினை முன்கொண்டு செல்வதற்கு உதவும் விதமாகத்தான் இந்த நேர்காணல் பகுதி அமைவது என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய தினம் ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். இவரை பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் பன்முக திறமைகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக, சமூக ஆர்வலராக, சமூக சேவைகள் பலவற்றினை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக, இன்னும் சொல்லப்போனால் மொழிபெயர்ப்பு துறையில் ஆர்வமிக்கதாகும். கலைகளில் மிக முக்கியமாக இந்த கூத்துக்கலை தொடர்பான ஒரு ஆர்வமுள்ளவராகவும், இப்படி பல்வேறு துறைகளில் ஆர்வம் மாத்திரமல்ல, அதில் பல்வேறு விதமான செயற்பாடுகளையும் இன்னமும் செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு இளம் எழுத்தாளரை நாங்கள் இன்றைய தினம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் திரு செல்லத்துறை விமலேஷன் அவர்களே. வணக்கம். அப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். சரி, உண்மையில் ஒரு மனிதன் பொறுத்த மட்டிலே தன்னுடைய வாழ்நிலை தான் இந்த துறையில் தான் செல்ல வேண்டும் என எத்தனித்த போதும் தன்னுடைய வாழ்க்கையினை சிறப்பாக்கிக் கொள்வதற்கு பல்வேறு துறைகளின் ஊடாக செல்வதற்கான வளங்கள் கொட்டி கிடக்கின்றது. அதனை பயன்படுத்துவதற்கு ஒரு சிலர் தவறிவிடுகின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக, சமூக ஆர்வலராக, அது மட்டுமல்லாமல் கூத்துக்கலை, கலைகளில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற, தற்போது அருகி வருகின்ற ஒரு விடயம் இந்த கூத்துக்கலை. இதனூடாகவும் நீங்கள் ஆர்வப்பட்டு உங்களை எதனூடாக அறிமுகப்படுத்துவதில் நீங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகின்றீர்கள்? என்னை பற்றி நான் ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொண்டு விடயத்துக்கு வருகிறேன். நான் மேல் மாகாணம் களுத்துறை மாவட்டம் ஹொரணை பிரதேசத்திலே இங்கிரிய ரைகம் மேல் பிரிவு என்னும் பகுதியிலே பிறந்து வசித்து கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியை பொறுத்தவரையிலே நிறைய சமூக சேவைகளையும் செய்து, அதே நேரத்தில் கலை, கலாச்சாரம், பண்பாட்டு விளிமயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனது வாழ்நாளை ஒட்டிக்கொண்டு வருகிறேன். தற்போது ஆரம்ப காலத்திலே நான் தையல் தொழிலில் ஈடுபட்டிருந்தேன். அதன் பிறகு நான் தமிழ் மொழிபெயர்ப்பாளராக 2009ஆம் ஆண்டிலே ஹொரணை பிரதேச சபையிலே அங்கம் வகித்து அங்கே தொழில் செய்து வருகிறேன். அந்த பகுதியிலே நான் கூடுதலாக ஹொரணை பிரதேச சபையிலே செயல்பட்டாலும் நூலக பகுதியிலே தான் எனக்கு தொழில் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. ஆகையினால் நூலகத்துக்குள்ளே எனது வாழ்நாளை ஓட்டி சென்று கொண்டிருக்கிறேன் இதுவரை. அங்கே நிறைய அறிஞர்கள், கவிஞர்கள் எல்லோரும் அந்த நூலகத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அப்படி என்றால் புத்தகமாக இருக்கிறார்கள். ஆகையால் நான் அந்த புத்தகங்களை படித்த ஆர்வத்திலே தொடர்ந்தும் கவிதை அப்படி போன்ற எழுத்து துறையிலே நான் இப்பொழுது முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன். உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதில் தன் ஒரு கவிஞராக அல்லது ஒரு எழுத்தாளராக அல்லது சமூக சேவையாளராக யாராக அறிமுகப்படுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் அல்லது மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்? அதிகமாக எழுத்து துறையிலே நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். கவிதை துறைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே வாசிப்பு குறைந்த காணப்படுகிறது எமது சமுதாயத்திலே. அதே நேரத்திலே வாசிப்பும் குறைந்து வரும் காரணத்தினால் எழுத்துத்துறையும் மிகவும் மங்கி போய் இருக்கின்றது. அந்த எழுத்துத்துறையிலே நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும், நாங்கள் அடுத்தவருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எதிர்வரும் காலங்களிலே பிள்ளைகள் எழுத வேண்டும், வாசிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் எழுத்துத்துறையை முன்னோக்கி செல்லலாம் என்றுதான் ஒரே நோக்கத்தில் இருக்கிறேன். உங்களுடைய இந்த நடைமுறை வாழ்க்கையில் எழுத்துத்துறையில் பயணிக்க வேண்டும், எழுத்துத்துறையில் ஏதேனும் ஒரு சாதனையை செய்ய வேண்டும், தன்னுடைய கனவுகளை அடக்கியதான ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விடயம் உங்களுடைய பாடசாலை காலத்திலே உதயமாயிற்றா? இது பாடசாலை காலத்தை பொறுத்தவரையிலே நான் பாடசாலையை பற்றி கூற வேண்டும். எனது பாடசாலை ஆரம்ப கல்வியை ரைகம் சரஸ்வதி கனிஷ்ட வித்தியாலயத்தில் கற்றேன். அதன் பிறகு பாதுக்கை கலகிதரை பாடசாலையிலே கலகிதர முஸ்லீம் வித்தியாலயத்திலே கல்வி கற்றேன். அதன் பிறகு தொடர்ச்சியாக நுகைகுடை தமிழ் மகா வித்தியாலயத்திலே கல்வியை தொடர்ந்து படித்து எனது கல்வியை முடித்து கொண்டேன். அதன் பிறகு பாடசாலை காலத்தை எடுத்தீர்கள் என்றால் பாடசாலை காலத்திலே மேடை ஏறியதே கிடையாது. அதன் பிறகுதான் எங்கள் ஊரிலே நடந்த கூத்துக்கலை, ஆலய விழாக்கள், அது போன்ற நிகழ்வுகளிலே நான் பேசி இப்படி என்னை வளர்த்து கொண்டு பிறகு நான் எனது தொழிலுக்கு சென்ற பிறகு அங்கேயும் நாங்கள் சாகித்ய விழா போன்ற நிகழ்வுகளை செய்து
அதன் மூலம் நாங்கள் அறிவிப்பு துறையிலேயும் ஈடுபட்டிருந்தேன், தொடர்ந்தும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அறிவிப்பு துறையிலும் ஈடுபட்டு இது போன்ற எழுத்து துறையிலும் நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக உங்களுடைய ஆரம்ப தொழிலாக நீங்கள் தையல் துறையை நீங்கள் தெரிவு செய்திருந்தீர்கள். எழுத்துத் துறையில் செல்ல வேண்டும் என்று எத்தனைத்த ஒரு நபருக்கு தன்னுடைய வாழ்க்கை சுமையை சமாளித்துக் கொள்வதற்கு அல்லது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஏதேனும் ஒரு வருமானம் ஈட்ட வேண்டிய ஒரு துறையாக இருக்கின்றது அல்லவா? அதன் காரணமாகத்தான் நீங்கள் தையல் துறையை தெரிவு செய்தீர்களா? ஆரம்ப காலத்தில் எனது தையல் துறை மீது எனக்கு பெரிய ஒரு நாட்டம், அதுவும் ஒரு கலையாகத்தான் நான் நினைக்கிறேன். தொழிலாக இருப்பதை விட கலையாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆகையால் அந்த கலைத்துறையை தேர்ந்தெடுத்து நான் ஆரம்ப காலத்திலே தையல் துறையில் ஈடுபட்டு வந்தேன். அதன் பிறகு ஹொரணை பிரதேச சபையில் எனக்கு தமிழ் மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகுதான் நான் இந்த எழுத்துத்துறை, அறிவிப்புத்துறை இதுகளிலே என்னை சரி செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறேன். ஒரு விடயத்தினை அழகாக பதிவு செய்திருந்தீர்கள். பேராசிரியர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் இப்படியெல்லாம் உள்ள நபர்கள் புத்தகமாக ஒரு நூலகத்தில் இருக்கின்றார்கள் என்று நிறைய புத்தகங்களை வாசித்திருப்பீர்கள். உங்களை நீங்கள் கவிஞராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து ஒரு கவி துளிகளை கேட்க ஆர்வமாக இருக்கின்றேன். கட்டாயம். எனது கவிதையிலே ஒரு படைப்பை நான் இப்பொழுது காட்டுகிறேன். பொதுவாக கவிதைகள் என்று பார்க்கின்ற பொழுது சிலர் அதிகமாக காதல் கவிதைகள் அல்லது சமூகத்தில் ஏதேனும் ஒரு கருத்தினை புலப்படும் விதமாக கவிதைகள், இன்னும் சிலர் தாயன்பினை ஒட்டியதாக கவிதை. உங்களுடைய கவிதைகள் எதனை ஒட்டியதாக அமைகின்றது? எனது கவிதை தற்பொழுது நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். கவிதை புத்தகம் ஒன்றை வெளியிடுவதற்கு இதிலே சிறுவர் மலராக நான் வெளியிடுவதாக இருக்கின்றேன். இந்த புத்தகத்துக்கு பெயர் கூட சூட்டியிருக்கிறேன். குறிஞ்சி பூ மலர்ந்தது என்று தான் பெயர் சூட்டியிருக்கிறேன். குறிஞ்சி பூ மலர்ந்தது சிறுவர் கவிதை என்று தான் இந்த புத்தகத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறேன். இதற்கு காரணமும் இருக்கின்றது. குறிஞ்சி பூவை ஏன் உதாரணப்படுத்துகிறீர்கள் என்று கேட்பீர்கள். ஆகையால் அதற்கு முன் நான் விடயத்துக்கு வருகிறேன். எங்கள் ஊரிலே ஸ்ரீ குறிஞ்சி மகா மாரியம்மன் ஆலயம் இருக்கின்றது. குறிஞ்சி மகா மாரியம்மன் ஆலயத்திலே தான் நாங்கள் ஏதேனும் வேலையை தொடங்கும் போது நாங்கள் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழங்குவது வழக்கமாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஸ்ரீ குறிஞ்சி மகா மாரியம்மன் ஆலயத்தின் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவிற்காக எனது மொழி நடனத்திலே பாடலை எழுதி ஊரின் சிறப்பு, ஆலயத்தின் சிறப்பை பற்றி பாடல் எழுதி நானே அதை பாடி, உங்களுக்கு தெரியும் ஏசியன் செந்தூரன் அவர்கள் இசையமைத்து அந்த பாடலை 2020ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தேன். உங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நான் அப்போ ஒரு விடயத்தினை நான் மறந்து விட்டேன். நீங்கள் ஒரு பாடகராகவும் திகழ்கின்றீர்கள். கட்டாயம். சரி, தொடர்ந்து செல்லலாம். அதன் பிறகு நான் அகலவத்தை கணபதி அறநெறி பாடசாலைக்கு சகோதரர் உதயசாந்தன் நடத்தி செல்லும் அறநெறி பாடசாலைக்கு நான் அறநெறி கீதம் எழுதி அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதனை நான் பாடவில்லை, எழுதியது நான். அதற்கும் இசையமைத்து வெளியிட்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பிடத்தக்க விடயம். அதே நேரத்திலே அண்மையிலே நடைபெற்றது கொழும்பிலே புதிய அலைகளை வட்டம் அமைப்பின் நிறுவனர் மதிப்புக்குரிய ராதா மேத்தா சார் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். என்னை ஐக்கூ கவிதை போட்டியிலே கலந்து கொள்ளுமாறு சென்ற 26ஆம் தேதி நடைபெற்றது. அந்த போட்டியிலும் கலந்து கொண்டேன். சகோதரி ரஞ்சனி சுரேஷ் அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தார். அந்த ஐக்கூ கவிதை போட்டியிலும் கலந்து அந்த எனது கவிதையை நான் அங்கே சமர்ப்பித்தேன். அப்போ இன்றைக்கு எங்களுக்கு அந்த ஐக்கூ கவிதை தான் சொல்லி காட்ட போகிறீங்களா? கட்டாயம். உங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் ஐக்கூ கவிதையும் சொல்லுவேன். அதற்கு இந்த கவிதை துறையை எனக்கு வளர்ப்பதற்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள். நான் எழுதும் போது நான் இந்த அளவுக்கு எழுதி கொண்டு செல்வேன் என்று தெரியாது. என்னை ஊக்கப்படுத்தினார்கள் நிறைய. அதே நேரத்திலே களுத்துறை சிறகு ஒன்றியத்தின் தலைவர் திரு களுத்துறை புஷ்பா அவர்கள் என்னை எழுதுங்கள், இதை எழுதுங்கள், அதை எழுதுங்கள் என்று ஊக்கப்படுத்துவார். அதே நேரத்திலே எனது ஆசான் ஒருவரும் இருந்தார், எமது பிரதாபன் ஆசிரியர். அவரும் தம்பி நல்லா இருக்கு, எழுதுங்க, நீங்கள் அந்த டென்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, எழுதுங்க தம்பி அப்படின்னு என்னை ஊக்கப்படுத்துவார். அந்த ஊக்கப்படுத்தலின் காரணமாக தான் நான் இந்த அளவில் வந்திருக்கேன். சரி, இப்போது நான் கவிதையை பார்ப்பதற்கான நேரம். ஓகே. நான் அம்மாவை பற்றி எனது அம்மாவுக்காக நான் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகையால் ஒரு அம்மாவை பற்றிய கவிதை நான் சமர்ப்பிக்கின்றேன். அம்மா ஒரு அற்புதம்.
அவள் ஓர் அற்புதம், அவள் அளவில்லா பொற்பதம், அவள் ஐம்பொன்னால் செதுக்கிய சேதாரம் இல்லாத ஆதாரம், அவள் மதிப்பில்லா மகுடம், அவள் மதியில் சிகரம், அவள் இரக்கத்தில் நெய், அவள் இல்லாத உலகம் பொய், அவள் நேர்த்தியானவள், அவள் நிறையானவள், அவள் பாசமானவள், அவள் பார்ப்போற்றும் கடவுளானவள், அவள் அன்பானவள், அவள் பண்பானவள், அவள் பணிவானவள், அவள் மனித பிறவியில் மதிப்பானவள், அவள் அழகானவள், அவள் அகிலம் புகழானவள், அவள் தேர் போன்றவள், அவள் தேராக இருந்து சேயை சிலையாக ஆரோகணிப்பவள் என்று முடிக்கிறேன். சரி, எம்மை இந்த பூலோகத்திற்கு பிரசவித்த எங்களுடைய தாய் அவங்களுக்கான அந்த கவிதை சமர்ப்பணமாக அந்த கவிதை வழங்கியிருந்தீர்கள். சரி, பொதுவாக உங்களிடம் உங்களுடைய நட்பு வட்டாரத்திலிருந்து கவிதைகள் எழுதி தருமாறு விண்ணப்பம் எதுவும் அந்த அனுபவங்கள் எதுவும் இருக்கின்றதா? ஆம், அடிக்கடி நான் கூறினேன். சகோதரர் உதயசாந்தன் அகலவத்தை கணபதி அறநெறி பாடசாலை நடத்தி செல்லும் உதயசாந்த் அவர்கள் அடிக்கடி கூறுவார், இதை எழுதி தாங்கன்னா அதை எழுதி தாங்கன்னு. நான் மறுக்காமல் எழுதி தருவதுண்டு. அதே நேரத்திலே களுத்துறை சிறகு ஒன்றியத்தின் தலைவர் திரு புஷ்பகுமார் அவர்கள், களுத்துறை புஷ்பா என்று குறிப்பிடுவோம், களுத்துறை புஷ்பா அவர்கள் கூட இதை எழுதுங்கள் அதை எழுதுங்கள் என்று எழுத்து வேலையை எனக்கு அடிக்கடி அந்த சிறகு குடும்பத்திலே நான் கலைப்பிரிவிலே தலைவராக இருக்கின்றேன். ஆகையால் என்னை இதை எழுதுங்கள் அதை எழுதுங்கள் என்று என்னை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆகையால் தான் நான் இந்த அளவிற்கு எழுத முன் வந்திருக்கின்றேன். ஒரு விடயத்தினை நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள், தற்போது இந்த வாசிப்பு பழக்கம் என்பது அருகி வருகின்றது. குறிப்பாக இதற்கான காரணம் என்னவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம்? கையடக்க தொலைபேசியில் ஊடாக வாசிப்பு பழக்கத்தினை அல்லது புத்தகம் எடுத்து வாசிப்பதையும் தாண்டி தன்னோடு இருக்கின்ற எப்போதும் கைக்குள்ளேயே இருக்கின்ற போன்று பல புத்தகங்களை வடிவமாக கொண்டு நாங்கள் இந்த கையடக்க தொலைபேசியின் ஊடாக கூட வாசித்து கொண்டிருக்கின்றோம். இதனை பற்றியதான உங்களுடைய கருத்து? ஆம், கையடக்க தொலைபேசியிலே நாங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு கருத்துக்களும் கதைகளும் ஐகோ கவிதையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓரிரு நிமிடங்களிலே நாங்கள் வாசித்து முடித்து விடுவோம். ஆனால் எங்கள் மனதிலே பதிவது குறைவாகத்தான் காணப்படுகிறது. அதே நேரத்திலே புத்தகம் என்றால் புத்தகத்தை வாசித்தால் புத்தகத்திலே பதிவாகும் தன்மை கூடுதலாக இருக்கின்றது. அந்த வரியை நினைக்கும் போதே இந்த புத்தகத்திலே இந்த இடத்திலே இருக்கின்றது என்று ஞாபகம் வைத்திருப்போம். ஆனால் கையடக்க தொலைபேசியிலே அப்படி வைத்திருக்க முடியாது. இது ஒரு முக்கிய காரணமாக விளங்குகிறது. கையடக்க தொலைபேசியிலே அந்த நொடியில் மட்டும்தான் அது ஞாபகமாக இருக்கும். நாங்கள் கூட கையடக்க தொலைபேசி பாவிப்பது தான். ஆனால் எத்தனையோ கதைகளை, பாடல்களை, பலவிதமான செய்திகளை நாங்கள் வாசிக்கின்றோம். வாசித்து அந்த நொடியில் மட்டும்தான் அது ஞாபகத்துக்கு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாம் ஒருவருக்கு கூறும்போது கூட அதனை மறந்துவிட தன்மை தான் காணப்படுகிறது. சரி, குறிப்பாக நீங்கள் ஒரு கவிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எழுத்துத்துறையில் ஏதேனும் ஒரு சாதனையும் செய்யணும். எழுத்துத்துறையில் அடுத்த கட்ட நகர்வாக உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கின்றது? அடுத்த கட்ட நிகழ்வாக நான் கூறுகிறேன், எனது கவிதை புத்தகத்தை வெளியிட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த கவிதை புத்தகத்தின் பெயர் தான் குறிஞ்சி பூ மலர்ந்தது சிறுவர் கவிதை. இந்த புத்தகத்திற்கு எனது நண்பர்கள் நிறைய ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தின் அடிப்படையில் அடுத்து புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். சரி, முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களை ஒட்டுமொத்த நேத்ரா சார்பாக. வெகு விரைவில் எங்களுடைய புத்தகம் வெளிவரட்டும். அந்த புத்தகத்தினை மூலமாகவும் நாங்கள் கவிதைகள் பல சிறுவர்களுக்கு சென்று செல்லக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். சரி, இப்படி ஒரு எழுத்தாளராக இருக்கின்ற ஒரு நபர் ஒரு சமூகத்தில் மீது அக்கறை கொண்டு சமூக சேவைகளை செய்வதற்கான தூண்டுதல் எப்போது ஆரம்பமானது? இது தொடர்பாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். சமூக சேவை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் சமூக சேவை செய்து கொண்டு வருகிறோம். அதாவது பாடசாலை காலத்திலிருந்தே இந்த சமூக சேவை செய்து கொண்டு வருகிறோம். சமூக சேவை என்று செல்லும்போது நாங்கள் கிராமப்புற, அதாவது தோட்டப்புறத்திலே பிறந்து வாழ்ந்து வசித்து வருகிறோம். ஆகையால் தோட்ட பகுதியிலே நடைபெறும் ஆலய விழாக்களாக இருக்கலாம், காமன் கூத்தாக இருக்கலாம், இப்படி சமூகம் சார்ந்த வேலைகளை செய்யும் போது நாங்கள் இதில் பங்களிப்பது உண்டு. இதை தவிர வேறு என்ன வகையான சேவைகளை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் எழுத்துத்துறையிலே சமூகத்துக்கு தேவையான எழுத்து வேலைகளை நான் செய்து கொடுப்பது உண்டு. அதே நேரத்திலே தமிழ் மொழி
ஆசிரியராக நான் கடமையாற்றுகிறேன். தமிழ் மொழி மூலம் ஆசிரியராக கடமையாற்றுவதால் நான் சிங்கள மொழியிலே கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். ஆகையால் எமது கிராமத்திலே வாழ்பவர்கள் சிங்கள மொழியிலே ஏதும் செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்னிடம் வருவார்கள். நான் அதனை செய்து கொடுப்பதுண்டு. அறநெறி பாடசாலை, அறநெறி கீதம் போன்றவற்றுக்கு நீங்கள் கவிதைகளை எழுதி கொடுத்திருக்கின்றீர்கள். அறநெறி பாடசாலைகளை பொறுத்த மட்டிலே உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அறநெறி பாடசாலையில் மாணவர்களினுடைய அந்த வாசிப்பு திறன்கள் இவ்வாறு இருக்கின்றது? குறிப்பாக வாசிப்பு மீது அதீத ஆர்வம் காட்டுகின்றார்களா, கலைகள் மீது விருப்பம் காட்டுகின்றார்கள்? இது தொடர்பாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எமது இங்கிரிய ரைகும் தோட்ட பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கலை, கலாச்சார, பண்பாட்டு விளிம்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் ஒரு கிராமமாக திகழ்கிறது. அந்த பகுதியிலே நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள், பாடகர்கள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள். அப்படி நிறைய அந்த பகுதியிலே முன்வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் திறமையை கொண்டு முன்வந்தவர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் வாசிப்பு துறையை பொறுத்தவரையிலே மிகவும் குறைவாக தான் காணப்படுகிறது. வாசிப்புத்துறை நான் நினைக்கிறேன் பாடசாலையிலையும் வாசிப்புத்துறையை அந்த பாடசாலை நேரத்திலே அவர்கள் கடைபிடித்தாலும் பிறகு கடைபிடிப்பது குறைவாக தான் காணப்படுகின்றது. புத்தகங்களை வாசிப்பது குறைவாக காணப்படுகின்றது. ஆகையினால் புத்தகங்களை வாசிக்காத காரணத்தினால் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அடுத்த திறமைக்கு செல்வதற்கு கடினமாகத்தான் காணப்படுகிறது. சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கூத்து கலைகளுக்குள் உங்களுடைய பிரவேசம் எவ்வாறு அமையப்பெற்றது? உங்களுடைய குடும்ப பின்னணியிலிருந்து வந்ததா அல்லது கேள்வி ஞானமா? இப்படி ஆரம்ப காலத்திலே நாங்கள் பாடசாலை செல்லும் காலத்திலே இருந்து எங்கள் ஊரிலே அந்த கூத்துக்கலை இருந்தது. அதாவது நாங்கள் மலையகத்திலே உள்ளவர்கள் 200 வருடத்தை தாண்டிவிட்டாலும் இந்தியாவிலே இருந்து வருகை தந்து கலைகள் அழியாமல் காத்து வருகிறார்கள் அன்றையிலிருந்து இன்றை வரை. அந்த ரீதியிலே அரிச்சுனன் தபசு, பொன்னர் சங்கர் கூத்து, காமன் கூத்து இப்படியெல்லாம் இருந்தது. கடைசியிலே அரிச்சுனன் தபசு, பொன்னர் சங்க கூத்து அதெல்லாம் அழிந்து இப்பொழுது காமன் கூத்து மட்டும் கொஞ்சம் எங்கள் கலையிலே தொத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். காமன் கூத்தை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலத்திலே நான் பாடசாலை செல்லும் போது எனது மாமா, அதாவது செல்லன் பொன்னையா அவர்கள் இந்த கூத்துக்கலையை செய்து வந்தார். அது எங்கள் குடும்பத்திலே ஒருவர் அந்த கூத்துக்கலையில் ஈடுபட்டிருந்ததினால் எனக்கும் அதிலே நாட்டம் வந்து ஓரிரு பாடல்களை கேட்டு, அதாவது கேள்வி ஞானத்திலே பாடுவேன். பாடி அதன் பிறகு அந்த பாடல்களை இன்னும் கொஞ்சம் நாங்கள் மெருகூட்டி கொள்ள வேண்டும் என்று சினிமா பாடல் மெட்டிலும் அதை செய்து அப்படியே காமன் கூத்து பாடலையும் பாடுவதற்கு நான் முன் வந்து பாடுவதுண்டு. நீங்கள் பாடி இருக்கின்றீர்கள்? பாடுவேன். இப்பொழுது நான் கேட்டால் நீங்கள் பாடி காட்டலாம்? கட்டாயம். சரி, ஒரு வரிகளை பாடுங்கள் எங்களுக்கு. கண்ண பின்ன நடையாளை, சின்னஞ்சிற்றடையாளை, தையலுக்கு நாயகமே, அடிமையில் தரும் ஓவியமே, தடபுடலை பேசாதே, நீ மடதனமையேசாதே, அடி தையலே உந்தன் பிதா வையகோ மீது சேதா, தையலே உந்தன் பிதா வையகோ மீது சேதா, தையலே உந்தன் பிதா வையகோ மீது சேதா, போகாத வேல்துறையே உனக்கு ஆகாது தேவர் சேபை, போகாத வேல்துறையே உனக்கு ஆகாது தேவர் சேபை, அங்கு நீர் சென்றாக்கா இங்கு வர போறதில்லை, போகாத வேல்துறையே உனக்கு ஆகாது தேவர் சேபை. உண்மையில் இந்த காமன் கூத்து என்பதனை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை தூண்டுகின்ற அளவிற்கு அந்த பாடல் அமையப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த காமன் கூத்து உங்களுடைய ஊரில் நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பாக உங்களுடைய உறவினர்களும் அதனோடு பங்கு கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தற்போதைய காலகட்டத்திலே கூத்துக்கலையை பொறுத்த மட்டிலே அருகி வருகின்ற ஒரு விடயம் நீங்களும் பகிர்ந்திருந்தீர்கள். அர்ஜுனன் தவசு, பொன்னர் சங்கர் போன்று அருகிவிட்டாலும் கூட தற்போது இந்த காமன் கூத்து என்ற ஒரு கூத்துக்களை மாத்திரம் அருகி வருகின்றதாக இருக்கிறது. இதனில் மக்களிடம் இருக்கின்ற ஒரு ஆர்வம் அல்லது அவர்கள் அதற்கான வழங்குகின்ற அங்கீகாரம் எந்த அளவிற்கு இருக்கின்றது? கிராமப்புறத்தை பொறுத்த வரையிலே இப்பொழுது நகர்ப்புறத்துக்கான அந்த வடிவில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆடையாக இருக்கலாம், நடத்தையாக இருக்கலாம், தங்களுடைய செயல்பாடாக இருக்கலாம், எல்லாமே நகர்ப்புறத்திலே எப்படி செயல்படுகிறார்களோ அந்த அளவிலே செயல்பட வேண்டும் என்று தான் பார்க்கிறார்கள். ஆகையால் இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறைவாக தான் காணப்படுகிறது. இருந்தும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே இதை முன் சென்று
சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தினை பகிர்ந்தீர்கள். நகர்ப்புறங்களிலே சாகித்ய விழாக்கள், இவ்வாறான பொது விழாக்களில் இவ்வாறான இந்த அருகி வருகின்ற கலைகளை கொண்டு ஒரு அங்கமாக அதில் ஒரு நிகழ்வாக செலுத்துகின்ற பொழுது அது தொடர்பான விவரங்கள் மக்களை சென்றடைகின்றது. ஆகவே இன்னமும் எங்களுடைய இந்த கூத்துக்கலைக்கு அழிவு என்பது இல்லாமல் இருக்கின்றது என அனைவரும் எண்ணுவோமாக. உண்மையில் இன்றைய தினம் எங்கள் அழைப்பின் பேரில் வருகை தந்திருந்தார் திரு செல்லத்துறை விமலநேசன் அவர்கள். ஒரு கவிஞர், எழுத்தாளர், சமூக சேவையாளர். இவர் எங்களுடையமிருந்து தன்னுடைய அனுபவத்தினையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய எதிர்கால திட்டமான ஒரு நூலினை வெளியிடுவதற்கான குறிஞ்சி மலர் உதயமாகிறது, குறிஞ்சி மலர் மலர்கின்றது என்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிடவிருக்கின்றார். அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்தளவோடு இந்த நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். எங்களோடு இணைந்திருந்த அதிதிக்கு எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களை பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.